ரம்யா, என்னாச்சு உனக்கு? இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். இத வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. நான் பணம் கொடுத்தேனா? இல்ல ரம்யா, நீ என்ன சொல்ற? நான் எப்ப உனக்கு பணம் கொடுத்தேன்? சாரிங்க, உங்கள மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது. உங்க பணத்தை வாங்கிட்டு முதல்ல கிளம்புங்க. என்ன ரம்யா, நீ விளையாடுறியா? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. உன் வாழ்க்கை நாசமான மாதிரி இந்த பெரிய நாயகியோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. ஏன் வாழ்க்கை நாசமாச்சுன்னு யாருங்க சொன்னா? ஏதோ நீங்க பணத்தை கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி சொல்ல சொன்னீங்க. நானும் புத்தி கெட்டு போய் கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் செய்ய போற காரியத்தோட விபரீதம் எனக்கு புரிஞ்சுது. சாரிங்க, என்னால ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை மிஸ் ஆயிடக்கூடாது. அதே நேரத்துல ஒரு நல்ல ஆம்பளைய நான் தப்பு சொல்ல முடியாது. இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். ஏய், நான் கொடுத்த பணமா? இந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ தானே அன்னைக்கு இவரோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்த. இவர்கிட்ட ஏமாந்து இவர் வாரிசு சுமக்கிறன்னு அழுத. அதெல்லாம் நீங்க சொல்ல சொன்ன கட்டு கதை. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அவங்க கல்யாணத்தை நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக தானே என்ன பயன்படுத்த பாத்தீங்க? முதலையே நான் மறுத்திருந்தா நீங்க வேற பொண்ணு செட்டப் பண்ணி நம்ப வச்சிருப்பீங்க. அப்படிலாம் நடந்துடக்கூடாது. உங்களை பத்தி இவங்கள தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் உங்க சொல்படி கேக்குறேன்னு சொன்னேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொல்ற இந்த பிரகாஷ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. மகா, மகா, சீக்கிரம் வாமா. வந்துட்டேன் பாரு, நேரம் ஆகுது இல்ல. இந்தாங்க, இதுல இட்லி வச்சிருக்கேன், புதினா சட்னி வச்சிருக்கேன்,
மத்தியானம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ் வச்சிருக்கேன், ஏய் மறக்காம மகா, சாப்பிடுங்க. நான் வேலை செய்யறதே ஹோட்டல் தானே, அங்க சாப்பிட மாட்டேனா? அது எனக்கு தெரியாதா? உங்க உடம்புக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு தானே சொல்றேன். புடிங்க. அப்பா அதர்வா தாத்தா டேய் தாத்தா எப்படி இருக்கீங்க என் மாமா? செல்லம். நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. டேய் வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. நீ தாத்தாவோட வாடா 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 வாடா. ஓகே ஓகே. என்னப்பா வசந்த், பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லப்பா, உங்க கூடவே இருந்துடலான்னு வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. வீட்டு ஜாமான்லாம் பின்னால டெம்போல வருதுப்பா. ஏன் வசந்த், இப்ப குடியிருக்கிற வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க இப்படி இங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு தனி கொடுத்துருமா நாங்க மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? கஷ்டமா? நாங்க இங்க நல்லா தானடா இருக்கோம். போய் சொல்லாதம்மா. கஷ்டம் இல்லாம அப்பா ஹோட்டல்ல இலை எடுத்துட்டு இருந்தாரு. ஆமாமா, அப்பாவை நேற்று ஹோட்டல்ல இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே இல்லை. அதான் இங்க வந்துட்டோம். என்னங்க இவ என்னங்க சொல்றா? நீங்க ஹோட்டல்ல எல்லாம் எடுக்கிறீங்களா? கல்லால உட்காந்து காசு வாங்குற வேலை நில்ல சொன்னீங்க. மகா, அந்த முதலாளியே எல்லா வேலையும் செய்யறாருமா. வேண்டாங்க, இந்த வயசுல நீங்க அப்படி ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். கூழோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியை நம்ம காலத்தை ஓட்டிடலாம். அதெல்லாம் வேணான்னு உழைச்சு போடதாமா நான் இங்க வந்திருக்கேன். வசந்த், உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நேத்திக்கே உங்ககிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, நாங்க இங்கதான் இருப்போம். இத்தனை வயசுக்கு அப்புறமும் உங்களை நாங்க கஷ்டப்பட விட மாட்டோம். அம்மா, நீயே அதை அப்பாட்ட எடுத்து சொல்லுமா. முன்னதான் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவன் புண்ணியத்துல கேட்டரிங் தொழில நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு. இதை வச்சு உங்களை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அப்பா போட்ட கடனை நான் அடைச்சிருவோம்மா. இல்ல வசந்த், தனியா போகணும்னு முடிவு பண்ணி தனியா வாழ்ந்து பழகியாச்சு. இனிமே ஒட்டணும்னா அது சரியா வர மாதிரி தெரியல. இல்ல அத்தை, அப்படி சொல்லாதீங்க. தனியா போகணும்னு சண்டை போட்டது நான் தானே. நீங்க யாரும் எங்களை தனி கொடுத்தன போ சொல்லலையே. நான் சண்டை போட்டது கூட இவருடைய அண்ணனால தானே. மத்தபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாதே. ராத்திரி இவர் மாமாவை பத்தி சொன்னதும் மனசே தாங்கல அத்தை. அதான் கிளம்பி வந்துட்டோம். அத்தை, இனிமே உங்க கூடவே இருந்துடுறோம் அத்தை. அப்பா, எங்களை வழிநடத்த நீங்க வேணும்ப்பா.
செஞ்ச எல்லா தொழிலையும் நஷ்டத்தை தான்ப்பா நான் பார்த்துருக்கேன். முறையா இந்த கேட்டரிங் தொழில தான் நான் லாபத்தை பார்க்கறேன். இந்த மாதிரி நேரத்துல வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவரா இருக்கிற நீங்க எனக்கு வழிகாட்டியா இருக்கணும்ப்பா. அத்தை, என் பையனுக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் வேணும் அத்தை. அவனோட ஸ்கூல் இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு. அம்மா இல்லாம நான் வளர்ந்த மாதிரி பாட்டி இல்லாம என் புள்ள வளரக்கூடாது அத்தை. உங்க பேரனுக்காகவாவது எங்களை ஏத்துக்கங்க அத்தை. பாட்டி, ஏன் பாட்டி அழுறீங்க? ஏன் பாட்டி அழுறீங்க? ஒண்ணும் இல்ல செல்லம், ஒண்ணும் இல்ல. அம்மா, உன் ஸ்கூல்ல இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுப்பாங்களாமே, நீ இங்கிலீஷ்ல தான் பேசுவியா? சூப்பரா பேசுவேன். எங்க பாட்டி இங்கிலீஷ்ல என்ன கூப்பிடுவாங்க? கேன்மா. தாத்தாவே? கேன்பா. நானு கேன்பா. இனிமே நீ எங்களை அப்படிதான் கூப்பிடுவியா? இல்ல, தாத்தா பாட்டின்னு தமிழ்ல தான் கூப்பிடுவேன். செல்லம், அப்பா, பாத்தீங்களாப்பா, இந்த பாசம்தான் என் பிள்ளைக்கும் எனக்கும் வேணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஐயோ பெரிய நாயகி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அந்த ரம்யா இவன்கிட்ட ஏமாந்தது உண்மை. இவனோட வாரிசை சுமக்கிறதும் உண்மை. ஆனா என்ன காரணமோ தெரியல, நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிட்டா. அதுக்காக இவனை நம்பிடாத. இவன் 1 நம்பர் பொம்பளை பொறுக்கி. எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சவன். இவனை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் இவன் தான் ஏதோ நாடகம் ஆடி அந்த ரம்யாவை மாத்தி சொல்ல வச்சிருக்கான். போதும், நிறுத்துங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? பெரிய நாயகி, பேசாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. அது இதுன்னு சொல்லி முதல்ல ஏன் மனசை மாத்த பாத்தீங்க? அதுக்கப்புறம் ஆதாரம் இருக்குன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்க. அங்க போய் என்ன ஆச்சு? நீங்க தான் பணத்தை கொடுத்து பொய் சொல்ல சொன்னீங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? இப்பவும் இவர் தான் நாடகம் ஆடுறாருன்னு சொல்றீங்களே, இப்படி பேச உங்களுக்கு கேவலமா இல்ல?
புரிஞ்சுக்காம பேசுறிய பெரிய நாயகி. சுகந்தி போன் பண்ணி சொன்னதுனால இவன் உஷாராயிருக்கான். உடனே போய் இந்த ரம்யாவை மிரட்டி இருப்பான். அந்த பயத்துல அவன் மாத்தி சொல்லிருக்கா. சும்மா நிறுத்துங்க. இனிமேல் உங்க கதையை கேட்க நான் தயாரா இல்ல. இது பாருங்க, இவர் கெட்டவராவே இருந்தாலும் சரி, அவரை நான் மாத்திக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. முடியாது பெரிய நாயகி, முடியாது. அது இந்த ஜென்மத்துல முடியாது. குடிக்கிறவனை திருத்திடலாம், சூதாடுறவனை திருத்திடலாம். ஆனா பொம்பளைக்கு இருக்கு பிடிச்ச அலையறவனை திருத்தவே முடியாது. சாகுற வரைக்கும் அவன் புத்தி மாறாது. என்ன நீ சும்மா பேசிக்கிட்டே போறீங்க? பிரகாஷ் மாமா எப்படிப்பட்டவன்னு உங்களை விட எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க இனிமே அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. சுகந்தி, அவனோட அயோக்கியத்தனத்தை நான் கண்ணால பார்த்தவ. உங்களோட பித்தலாட்டத்தையும் நாங்க கண்ணால பார்த்துட்டோம், காதாலையும் கேட்டுட்டோம். அண்ணின்னு உங்களை எவ்வளவு உயர்வா நினைச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க. எப்படி? அதுவும் உங்களை அண்ணியை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எங்க அக்கா எவ்வளவு போராடினா. அவளுக்கே இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்களே. உங்களை அண்ணின்னு கூப்பிடவே நாக்கு கூசுது. உங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையை கூட பெருசா நினைக்காம உதவி செஞ்ச பெரிய நாயகிக்கு நீங்க காமிக்கிற நன்றி கடனா இது? அவ வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற நினைப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அண்ணி? ஐயோ சுகந்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்போ நான் பெரிய நாயகியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போராடுறேன். இந்த பிரகாஷ் நல்லவன் இல்ல, நீயாவது கொஞ்சம் நம்பு. உங்களை யாரும் நம்ப தயாரா இல்ல. திருப்பி திருப்பி சொன்னா போய் ஒண்ணும் உண்மையாயிடாது. நான் சொல்றது பொய் இல்ல, சத்தியமான உண்மை. நீங்க 1000 சொன்னாலும் சரி, நீங்க சொல்ற கதையை நம்ப நாங்க தயாரா இல்ல இல்ல இல்ல. ஐயோ பெரிய நாயகி, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? இப்ப கூட இவன் கெட்டவன் என்னால நிரூபிக்க முடியும். எப்படி எப்படி நிரூபிப்பீங்க? போங்க, போய் நிரூபிச்சு காட்டுங்க, போங்க. நான் இவ்ளோ சொல்லியும் யாரும் என்ன நம்பலல்ல. நிரூபிச்சு காட்டுறேன், கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுறேன். வா. அபிராமி, நீங்க சும்மா இருங்க. ஏய், உன்னை பத்தி நான் சொன்னதெல்லாம் உண்மை. அது இந்த தெய்வத்துக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் பொய்ன்னு உன்னால கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண முடியுமா? நீ நல்லவனா இருந்தா, எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்காத உத்தமனா இருந்தா இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ண. நீ பெரிய நாய்க்கு மனசார துரோகம் நினைக்கலனா இந்த சாமி சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணு. அந்த ரம்யாவோட வாழ்க்கையை நீ கெடுக்கலனா சத்தியம் பண்ணு. அந்த ரம்யாவை மிரட்டி அவளை மாத்தி சொல்ல வைக்கலனா சத்தியம் பண்ணு. ஏன் தயங்குற? சத்தியம் பண்ணலனா உன் முகத்திர கிழிஞ்சிடும் பயமா இருக்கா? உண்மை எல்லாருக்கும் தெரியட்டும், சத்தியம் பண்ணு.